Hi guys, welcome back to our channel. நாங்க அவங்க மதன் திவ்யா. ஓகே, என்னத்துக்கு இவ்வளோ அஸ்கி வாய்ஸில் பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால நாங்கள் ரொம்ப சேர்ந்து கௌசியை கோஸ்ட் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கௌசி அவங்க அம்மாக்கிட்டே ரொம்ப மும்மாரமாக ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ இதுதான் கரெக்டான சான்ஸ். நாங்களும் வெயிட் பண்ணி இந்த 3 நாளாக வெயிட் பண்ணிகிட்டே எடுக்கவே முடியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கூடவே இருப்போம். அவங்க அம்மாட்ட பேசுகிறது மட்டும்தான் ரூமில் போய்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா பொண்ணு 1000 பேசிக்குவாங்க நமக்கு எதுக்கு. ஸோ இந்த டைமில் டக்குன்னு இன்ட்ரோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் கௌசி நாங்கள் ஒரு வாட்டி அவளை ட்ரையல் பார்த்தேன். நான் கதை சொல்லி ஒரு 3 days முன்னாடி பேய் கதை சொல்லி ட்ரையல் பார்த்தேன். அப்போவே அவளுக்கு யாரோ பக்கத்தில் பார்த்தாங்கன்றா 4 மணி வரையும் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 மணி ஆயிடுச்சு, தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு தூங்கியுமே யாரோ என் பக்கத்தில் படுத்துருந்தாங்கண்ணே, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி படுக்கிறேன். என் பக்கத்தில் இப்படி முழிச்சு படுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்து பக்காவாக வச்சுருக்குறோம். இப்போ இந்த பிஜிஎம் போட்டு இந்த பொம்மை வர வச்சு இவன் எனக்கு பண்ணல அந்த மாதிரிலாம் பீதியாக்கிட்டு ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சா என்ன பண்ணுறது. அதனால நம்மளை இங்கே பிடிச்சிக்கோ அவள் தான் அதனால நம்ம பயமுடுத்துவோம். ஆனால் வேற மாதிரி பயமுடுத்துவோம். நீங்களே பாருங்கள், நாங்கள் இப்போயே சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது. கோவித்த ஃப்ளோ தாங்க. ஆனால் ரொம்ப இந்த பிஜிஎம் சவுண்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நேச்சுரலாக கதை சொல்லி அப்படியே ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ விளாக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், நாங்கள் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் கிச்சனில் தான் இருந்து இன்ட்ரோவே எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக கதவு மூடிருக்கா. நான் காட்டுறேன். எப்படி இருந்தாலும் கதவை தட்டுவோம். ஸோ இப்போ எப்படி கோ வித் ஃப்ளோ தான். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்கிறது பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அதை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே பாரு, உண்மையாலுமே நீ என் கூட சேர்ந்து தானே ப்ராங்க் பண்ணுறேன். சத்தியம் பண்ணு. இப்போ இடையில எதுவும் மாற்றி பீதியாக்கக்கூடாது. தவிக்கிறேன் வேற. கைஸ், நம்ம ரொம்ப வளவளன்னு பேச வேணாம். அவ்வளோதான், அளவளவாயிரும். அப்படியே கேமரா செட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம் கைஸ். சிறப்பாக பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரியே கௌசியை சிறப்பாக பண்ணுறோம். போஸ்ட் ப்ராங்க் பண்ணுறோம். வாங்க போகலாம். அதான் மூச்சு கேமரா செட் பண்ணலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த மைக்கை ஊத்துறணும். மைக் ரெண்டையுமே இங்கே வச்சிருக்கோம். அவளை கூப்பிடுங்க. இது போடுறது க்ரீம் போடுறதுக்கு இந்த ஃபோன் எங்கேயாவது செட் பண்ண பார்க்கணும். கசி க்ரீம் போடுறியா? என்னாச்சு? என்ன பண்ணு? எஸ் பச்சை பேசு. அசிங்கமா பேசுறா அவன் தங்கச்சி. முடி எந்த பூச்சி இருக்குங்க? வா க்ரீம் போடு. க்ரீம் போட்டுடு போ. க்ரீம் போடலாமா? போடலாம். ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம மேல ஒரு பாசம் தான். ஓ பாசம் எனக்கு தேவையில்ல, ஓடு. சரி, மூஞ்சி கழுவிட்ட போ. அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொல்லு, நான் இந்த கிழமை வரேன்னு சொன்னேன். நான் இந்த கிழமை தான் இங்கே கிளம்புறேன்னு சொன்னேன். சரி கிளம்பி வான்னு சொல்லிச்சு. கதையா சொல்லிட்டு இருக்க. KFC நாளைக்கு வாங்கி தருவியா மாட்டியா? என்னோட பேர் பேட் காணும். இது கௌசி அந்த வாஷ் மிஷின்ல ஜாமான் நிறைய கிடக்கான்னு பாரு. ஆமா ஆமா. சரி சரி. ஏன் கேட்டேன். கழுவி தரணுமா? கழுவி. சரி கழுவு. என்ன கழுவ மாட்டியே? கழுவி இல்ல. ஏன் அப்புறம் என்ன கூடாது? தண்ணி கேட்டா குடுக்கறது ஊத்தி எங்கட்டு போய் வைக்கறாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மழை பெய்யுது, ஐஸ் தண்ணி குடிக்க போறாரு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. நாங்க 2 பேர் பண்ணிட்டோம். நீ ஃபேஸ் வாஷ் பண்ணு. சரி நீ தானே கேட்ட. நான் தான் கேட்டேன். எனக்கு தலையே வலிக்குது.
வேண்டாம். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஆமா இங்க வா கௌசி. திவ்யா வா. இங்க வாழ. வாடா தங்க பையா, அச்சு பையா. எங்க உட்கார்ந்து இங்கயா? எதுக்கு? அங்கெல்லாம் சீட் உட்காராதா? இங்க நான் உட்காரு. லியா மென்டலுக்கு என்னமோ பண்ணுது லியா. ஏய் அந்த ஏதோ ஸ்டார்னு சொல்றாங்க, அது உண்மையா? என்ன ஸ்டார்? ஸ்டார் போட்டு பேய் இருக்கா இல்லையான்னு பாக்குறது. மயிர் இருக்கா இல்லையான்னு பாக்குறாங்க. உண்மையா? நைட் நேரத்துல மணி எவ்வளோ? நீ பண்ற 12 காலாச்சு. மணி 12 காலாயிடுச்சு. கண்ணு தெரியுது. 12:30 மணிக்குலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. 12:30 மணிக்கு பண்ணதா தெரியும். சரி எஸ்ஆர் உள்ள நம்ம பாக்ஸ் போட்டு என் வாயில அப்புறம் பச்சை பச்சையா வரும். அது உண்மையா? அதெல்லாம் நம்ம பகல்ல பாப்போம், நைட்ல வேண்டாம். இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ஆர் நோன்னு இல்ல எழுதி கௌசி. நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க எஸ்ஆர் நோன்னு பாக்கட்டும், நம்ம உள்ள போய் செட் ஆயிரும். நான் வந்து சும்மா கிறுக்கா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கிறுக்குதா நீ? இப்போ நாங்க வந்து என்னத்த பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியல, வெளில சவுண்ட் கேட்டே இருந்துச்சு, அதனால தான் உள்ள உட்காந்து மயிர் சரி கேக்குது. கௌசிட்ட சொல்லாத திவ்யான்னு சொல்லிட்டு கிடந்தோம். ஏ கௌசி சத்தியமா இங்க வா. நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க வாயில திவ்யா இதெல்லாம் வேலைக்கே பார்த்து திவ்யா நீங்க பண்ணலாம் திவ்யா கேம். நான் என்னை ஊருக்கு அமுச்சு விட்டு நீங்க என்ன இளவியோ பண்ணி தொடங்க. 2 பேர் இருக்கீங்கல்ல, ஏன் 2 பேர் பண்ணாதான் நல்லா இருக்கும். 4 பேர் வேணும். இந்த லியோ இருக்கானே, நீ அதுக்கு உட்கார வைக்கணும். மியூசிக்கே உட்கார வைப்பேன் நான் நடுவுல. மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு. நான் விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத, அதெல்லாம் விளையாட்டு விஷயம் கிடையாது. ஆமா நடுவுல மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு இந்த போர்டு மாதிரி ஒன்று. 2 பேர் தள்ளியே பண்ணுங்க. நான் மாடிக்கு போறேன். மெழுகுவர்த்தி நம்ம வீட்ல இருக்கும், இது பாருங்க. ஏய் நான் விளையாடாத, இதுல எல்லாம் எனக்கு சக்கரை ஆயிரும். ஜுரம் வந்து படுத்துக்கிட்டோன்னா நீயே வந்து மெழுகுவர்த்தி இருந்துச்சு எங்க திவ்யா? நான் பேசுறது இதுல கூட விட மாட்டேன் உனக்கு. ஏய் அது எனக்கு என்னன்னு தெரியல, இப்ப ஒரு சவுண்ட் வந்துச்சுங்கற லேப்டாப் பண்ணி. நான் விளையாடாத, அன்னைக்கு இப்படிதான் இங்க படுத்துட்டு இருக்கும்போது. என்னடா என்ன குத்திக்கிட்ட? ஒண்ணும் இல்ல. கை கொடு. என்னமோ பண்ற. கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் எடுத்து குத்து. கௌசி கௌசி இங்க அல்லல என்னடி சொல்ற? விளையாடாதீங்க. அங்க போனாதான் இருக்கும். இந்த விஷயத்துல வெளிய வருவா. நான் விளையாடாதேனா. எனக்கு இங்க ஏதோ இப்ப டக்குனு உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன தெரியுது உனக்கு? அங்க பாரு ஜன்னல்ல எரிச்சல். ஒரு ஃபிளாஷ் அடிச்சல போ ஜன்னல்ல. இவன் நான் சொல்றது நம்புனீ பா. கௌசி வந்துச்சோ. கௌசி வா. சத்தியமா எனக்கு படபடன்னு. வாடி. நான் இங்கே வரல. என்ன பேக்? நீ ஏன் பல்ல போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி திவ்யா அம்மா கால் இங்க. திவ்யா ரெண்டு பேரும் விளையாடுறீங்க. விபூதி எங்க இருக்கு? தெரியுதா என்ன? விளையாட்டு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், கௌசி தான் திவ்யா பாக்குது. கௌசி தான். கருப்பு ட்ரெஸ் உன யார் போட சொன்னது? பல்ல போடாத. சத்தியமா எனக்கு தெரியும். நல்லா பண்ணாதீங்கப்பா. நீ என்னடா பண்ற? யார் கருப்பு ட்ரெஸ் போட சொன்னது கௌசி? நைட் டைம்ல யாரா கருப்பு ட்ரெஸ் போடுவாங்களா? அறிவு இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரியும் சத்தியமா. அவனுக்கு தெரியும். ஏ சவுண்ட் கேட்கல உனக்கு?
கௌசின்னு கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. கூப்பிடுது. அங்க இருக்கு ஆனா அங்க ஏதோ தொங்குது அந்த மரத்துல. இது தப்பான வைப்ரேஷனா இருக்கு திவ்யா. இது தப்பா இருக்கு. நான் நீ விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத, நம்ம 3 பேர் தான் இருக்கோம். கதவு திறந்து பாத்துட்டு வரேன். நீ ஒண்ணும் போக தேவையில்லை. வேண்டாம் நம்ம 2 பேரும் தான் பெரிய பையன் பசங்க. அந்த பிள்ளைய பையன் இது நம்ம தான் போய் என்னன்னு பார்க்கணும். நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இது என்னாச்சு உனக்கு? எம்பார் ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. நீ சும்மா மாதிரி பார்த்துட்டு என் 2 பேருமே சேர்த்து என்னமோ இங்க இதுதான் வருது. மாமா அண்ணா அந்த மாதிரிலாம் பண்ணாதடா. மாமா என்னாச்சு? எனக்கு நிஜமாலே பயமா இருக்கு. ஐயா பேயினால இந்த வீட்ல எனக்கு மரியாதை போச்சு. என்னாச்சு பார்க்கலாம். மாமா மாமா ஏன் மலா விளையாடாதீங்கப்பா. அடுத்தது ஏன் விளையாடுற? இதுல விளையாடுற விஷயம் இல்ல. அண்ணா கேளு, நீ என்ன கேளு. நான் என்னன்னா அது உனக்கு மாமா இருக்கோசி நான் போற கோசி நீங்க நில்லு. நான் போறேன் நீங்க. ஆஹா போவாத. மாமா இத பண்ற பயமா இருக்கு எனக்கு. இது மாமா அண்ணா முன்னடத்துக்கு சொன்ன நைட் நேரத்துல பேய் கதை பேசுற மயில் கதை பேசுறேன்னுகிட்டு. டேய் நம்ம ஜாலியா இருக்கும் தான பேசுறோம். ஏய் என்னடா உருன்ற? உடு பாப்பா உடு. என்ன சொல்ற உடு. மாமா மாமா அம்மா இங்க போவாத வா. மாமா எரிச்சலா வருது எனக்கு. இருக்கோசி எனக்கு படபடன்னு அடிக்குது. மாமா ஏதாவது பண்ண போற கோசி ஒரு நிமிஷம் இருக்கோசி. விபூதி எடு பூ விபூதி எடு. நான் வா நான் பிடிக்கிற வையே. ஐயோ மாமா மாமா அண்ணா நல்லா பண்ணாதடா. மாமா அண்ணா ஏய் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? நீ போ. நான் போல. ஆஹா லியோ லியோ திருவா. ஐயோ விளையாட்டு பேர் பண்றீங்க. மாமா 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 எழுந்துரு. என்னாச்சு? என்னாச்சு? என்னடா ஆச்சு என்னடாச்சு? உனக்கு? என்னாச்சு? இது தெரியுதா? என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி பண்ண? உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிடுவேன் நானு. என்னாச்சு? 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 அரே ஓகே. ஏன் நல்லா இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஐயோ நக்கிட்டானா? என்னாச்சு? ஈரமா இருக்கு. ஏன் கௌசிக்கு நிக்கிற? வாங்க வாங்க க்ரீம் போடுவோம். ஃபேஸ் க்ரீம். என்னடா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுற? நான் என்ன பண்ணேன்? எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையா? ஃபேஸ் க்ரீம் போடுறதுக்கு மூஞ்சி கழுவ சொன்னீங்க, அவ்வளோதானே? எனக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுல விடுங்க. ஃபேஸ் க்ரீம் போட சொன்னீங்க. இவ்வளவு நேரம் நடந்தது உங்களுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? என்ன நடந்துச்சு? ஏன் என்ன கீழே தள்ளிட்டு வச்சிருக்கீங்க? இப்போ மூஞ்சி கண்ணாடில பாரு. ஏன் என்ன இது?
என்ன எல்லாத்தையும் போட்டு அப்படி இருக்க? க்ரீம் கரெக்டாக போடணும், மூஞ்சி ஃபுல்லாக போடணும். இப்படியா போடுவாங்க? மார்க்காக போடுவாங்க. கிறுக்குடி நீ கிறுக்கு. க்ரீம் எடுத்துல போடுங்க. சரி போடுங்க. உனக்கு என்ன ஆகுது அடுத்தது? உனக்கு என்ன இவ்வளவு நேரம் எப்படி பண்ணிட்டு இருந்தா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கா? நான் என்ன பண்ணேன்? உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? எதுவும் இல்லையே. எதுக்கு அங்க போன? எதுக்கு இங்க வந்த? எதுக்கு விழுந்த? எனக்கே தெரியல. க்ரீம் போடுறதுனா உட்கார்ந்திருந்தேன். ஆனா நீங்க நான் சொன்னேன்ல ஸ்டார போடுறேன், வெங்காயத்தை போடுறேன், மட்டையை போடுறேன்னு பேசாதேன்னு சொன்னா இல்லையா? நான் எப்ப சொன்னேன்? ஒன்னத்துக்கு முன்னாடி தானே சொன்னா. நான் அப்பத்துல இருந்தே க்ரீம் போடுறேன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். நீங்க தான் தள்ளிட்டு வச்சிருக்கீங்க. என்னாச்சு? ஏன் என்னடா பண்ணுது? பாத்ரூம் வச்சு பண்றது. வெளில போகுது. என்னடா பாத்ரூம் போயிட்டு வரல நானு. உன்னை பார்த்தா பயப்படுறா. அண்ணட்டியா உன்னோட வா லூசு. தனியா வாங்க நீ ஒண்ணுக்கு சொல்ல. இப்ப பண்ணதுலயே பாத்ரூம் நானும் வரேன். சரி தள்ளு உள்ள வந்து. ஹவுஸ் வேற தப்பா நினைச்சு போறாங்க. டம்முட்டு எதுக்கு கத்திரி அடிக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணு பேச 12 மணி நீ ஆகுது. ஒண்ணு போ. சுச்சு தானே போறான் கௌசி. என்ன கௌசி உனக்கு பிரச்சனை இப்போ? என்ன என்னாச்சு கௌசி உனக்கு? எனக்கு பேய் பிடிச்சிருச்சு. நல்லா தானே இருக்க? பேய் பிடிச்சிருச்சு எனக்கு. கிறுக்கி. என்னடா பண்றீங்க? கௌசி, பண்ற மணிக்கு கௌசி நான் உடு என்ன கௌசி. அழகா க்ரீம் போட்டீங்கன்னா படுத்துடலாம் ஜோலியா. கௌசி உடு கௌசினியா. என்னடா லைனா ஆரம்பிக்கிறீங்க? என்னாச்சு? அண்ணா நான் வாடா இந்த சைடு. நான் வாடா. என்னல அந்த மூக்க தான் ஏ வாடா. இதுல கத்துறீங்க. மூக்க தான் என்னாச்சு திவ்யா? திவ்யா எதுக்கு நீ கத்திர? திவ்யா 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 என்னாச்சு திவ்யா? என்னடா பண்றீங்க லைனா? திவ்யா 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 என்னடா பண்ணுது? கண்ணுக்கு திவ்யா அப்ப இப்பதான் இவளுக்கு தான் எதுவும் ஆயிருக்கா? திவ்யா 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 என்னடா பண்றீங்க? நீ ஒரு மாதிரியா பண்றடா. சரி எப்படி நான் போறேன். என்னை விட்டு கௌசி, எனக்கு பயமா இருக்கு. திவ்யா திவ்யா கரையே வராது ஹாப்பியாக பாடு பிபியே வராது ஹாப்பியாக பாடு. திவ்யா 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 விபூதி வேற. திவ்யா शिवाय ओम नमः 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 शिवाय
திவ்யா தண்ணி கொண்டா கௌசி, தண்ணி கொண்டா கௌசி. நான் போறேன், நீ போ. திவ்யா மண்ணி என்னன்னு பாரு. இப்போ சரி. திவ்யா திவ்யாமா 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 திவ்யா 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 மூச்சு வாங்குதுடா. திவ்யா என்னடா இது? என்னதுடா ரூம்குள்ள போய் ஃபோன் பேசுறதுக்குள்ள பண்ணீங்க? என்னமோ ஆகுதுடா. புர்ரா கால. எனக்கு தான் பயமா இருக்கு. திவ்யா 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 போடா போய் பாரு. எனக்கு பயமா இருக்கு கௌசி. பாரு நான் ஏன் இப்படி பண்றீங்க? நல்லா தானடா இருந்தீங்க. உன்னாலதான் கௌசி. நான் என்ன பண்ணேன்? ஆமா கருப்பு ட்ரெஸ் எதுக்கு போட்ட நீ? நீதானே இந்த ட்ரெஸ் போட சொன்ன. நான் அப்பவே மாத்துறேன்னு சொன்னேன்ல. திவ்யா 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 இல்லடா. யாரவன்? திவ்யா திவ்யா இல்லடா. யாரவன்? திவ்யா இல்ல. இல்ல. ட்ரெஸ் கொடு. ரொம்ப கத்துது. யாரா இப்படி பண்றீங்க? என்னடா எனக்கு கொஞ்சம் அவன் ட்ரெஸ் பிடிக்க போயிருக்கலடா. அதுதான் நான் பிளான் பண்ணேன். இப்போ கருப்பு ட்ரெஸ்ஸே அப்படின்னு பேங்க் தான் போனேன். ஊதி வச்சா எப்படா ஒரு ஏன்டா இப்படி பண்றீங்க? நிஜமா பிராங்க் தானே? போட்டுக்க சக்சஸா முடிஞ்சிச்சு. ஓகே ஃபைனல் டச் இல்லையே பாப்போம். அப்படியே கேமரா காட்டு. கேமரா கிட்ட காட்டு. கௌசி இங்க வா. கேமரா எங்க இருக்கு? ஏய் இது பிராங்க் இருமா. கேமரா எங்க இருக்கு? இங்க இருக்கு. சாமி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு. ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? ட்ரெஸ் பிடிச்சு கரெக்டாக இழுக்கலான்னு நினைச்சேன். இல்ல புடிச்சு தரதறேன். இல்ல ரொம்ப கத்துறாலாம். மணி வேற 12:30. கீழே அவசரம் வந்து வீட்டை விட்டு வெளில போங்க. இங்க என்ன நடக்குதுன்ட்டாங்க. என்ன பண்றது? எடுத்துட்டு ஒழுங்கு மேலே தான் ஓடி போயிடு. ஃபேஸ் ரியாக்ஷனை கவர் பண்ணணும். இது அப்படியே அவுட்ல இருந்து ஜூம் எடுத்து சொல்றேன். எப்படி ஆக்டிங் பண்ணி எடுத்துனால எப்படி இருந்துச்சு கௌசி? அசிங்கமா சொல்லுவேன். அப்புறம் பச்சை பச்சையா சொல்லுவேன். அதான் திட்டிட்டியே. இதெல்லாம் மாடா விளையாடுவாங்க. ஆமா சோள மரியாதை போச்சு. கண்டினியூ 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 கண்டினியூ. சரி வா மேல இங்க வா. சத்தியமா எனக்கு ஆள் வரல. அழுகையே வரல. அழுகு வேற வரணுமா?
கூடாது. முக்கு முக்குன்னு முக்குனா இது எதுக்கு கையில கொடுத்த ஒழுங்கு மாதிரியே தூக்கி வீசிடுவேன் நானு. ரிவ்யூ சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய பேர் கௌசிய கோஸ்ட் ட்ரை அப்படி சொன்னாங்க. அதனால கொஞ்ச நேரம் விட்டுருந்தா உச்சா போயிருப்பேன். நீ உச்சா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். நிஜமா பயந்தியா? நான் பண்ணது பயந்தியா? நீ பண்ணது கூட எனக்கு அவ்வளோ இதாகல. நான் பண்ணது அவ்வளோ இல்லையா? உனக்கு எப்படி கண்ணெல்லாம் நட்டுக்கிட்டு போகும்? அப்படியே கேமரால காட்டேன். பிராங்கட் சொல்லியாச்சு போ. அப்படியே கேமராட்ட காட்டு. பார்த்துக்கங்க guys, எனக்கே கொஞ்சம் பீதியாக தான் இருந்துச்சு. நிஜமா இவ பண்ணுறப்ப எனக்கே பீதியாக தான் இருந்துச்சு. தண்ணி இனியில் ஊற்றி வீடே சத்தியமா எடுத்து தொட்டு பாரு. டேய் என்னடா எப்படி இருக்குது உங்களுக்கு? गाइस ஒரு 2 நிமிஷம் பட எப்படி இருந்துச்சு? நிஜமா பயந்துட்டியா? இல்லை நாங்கள் வந்து நிறைய பிஜிஎம்மு அது இதுன்னு போட்டு என்னன்னா பண்ணலான்னு தான் நினச்சோம். ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு பண்ணிட்டா இவ. பிஜிஎம்மு பொம்மையெல்லாம் ஆடி அந்த சென்னில் ஆடி இங்கே ஆடி நான் அதை விட அருண் வந்து சுடுகாட்டுக்கே என்னை கூப்பிட்டு போனான் ஃப்ராங்குக்கு. அது மாதிரிலாம் உனக்கு பண்ணியிருந்தா அவ்வளோதான் செத்துருப்பேன் நான். ஆக்சுவலி காய்ஸ் இவ்வளோ நான் வ்ளாகோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நானும் திவ்யாவும் சொல்லியிருப்போம். என்ன கதைனாக்கா ஃபஸ்ட் நாள் வந்து அன்னைக்கு பேய் கதை சொன்னப்பவே டர் ஆகிட்டான். நான் வீடியோ கதை நான் எல்லா விஷயத்துலையும் தைரியமா இருப்பேன். சண்டையே போடுறதுனால நான் தான் முந்திட்டு போவேன். பேய் விஷயத்துலன்னா எனக்கு பீதி ஆயிரும். எதை நம்புறனோ இல்லையோ அதை நம்புவேன். இந்த முடிக்க கேமரா கரெக்டாக பார்த்துட்டு நான் பார்க்குறேன். எனக்கு தும்மல் வருது நீங்க பேசுங்க. ஸோ அதனால சத்தியமா ஒரு 2 நிமிஷத்துல என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரியும். ரூம் லைட்லாம் யாரா அப்ப நீங்க நிஜமே பயந்தியா? பயந்தியாவா? சொல்லி நாங்கள் ஒரு சும்மா ஒரு ட்ரைலர் தான் இது. நாங்கள் இன்னும் பல்கா அவனை வந்து பயமுறுத்தலாம் நினைச்சிருந்தோம். கத்தாம ஏதாவது அழுதுருந்தா இது பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? கத்துறதா? இந்த காஞ்சனா படத்துல ஒரு அழுது செத்துருப்ப நானு. காய்ஸ் இதுல வேற ஹைலைட் என்ன தெரியுமா? ஒண்ணு இந்த ரூம் கிடைச்சுன்னா இந்த ரூம்குள்ள பூந்து நான் கதவையாச்சு சாத்திருப்பேன். அங்க சாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஸ்க்ரீனை தேடுற இழுத்து விடுறதுக்கு. எப்படி இருந்துச்சு? தரமா இருந்துச்சா? தரமா இருந்துச்சாவா? சத்தியமா இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்ததே கிடையாது. गाइस ஆல்ரெடி வந்து என்னன்னா இவங்க ஆமா இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? முந்தா நேத்து நான் இங்க படுத்துட்டு இருந்தேன். கோலு சவுண்ட் இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன பிராங்க் பண்றேன்னு சொல்லி நான் இருக்கிறப்ப தான் பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளவு தரமா செஞ்சுடுவோமான்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், வீடியோ உனக்காக எடிட் பண்ணிட்டு 4:30 மணிக்கு படுத்தேன் गाइस. 4:30 மணிக்கு படுத்துட்டு திவ்யாக்காவோட கொலுசு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், கொலுசு சவுண்டுன்னு கேட்டோன்னே எங்கேயோ தூக்கி கேமராவை செட் பண்ணுறாங்க போல இருக்கு. இது சத்தியம். ஆனால் நான் அவங்க 2 பேர்கிட்ட சொல்லலை இதை பற்றி. கேமரா எங்கேயோ செட் பண்ணுறாங்க போல், அதனால தான் நடந்துக்கிட்டே இருக்காட்டிருக்கு. எந்திரிச்சு இங்கே பார்த்தேன், இங்கே ஆளை காணும், அண்ணா மட்டும் படுத்துட்டு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், ஆஹா எங்கேயோ வேலையை காட்ட போகிறாங்களாட்டிருக்கு அப்படின்னு நினச்சா இது கடியில் பூந்து படுத்துட்டு கிடக்கு. அப்போ இன்னைக்கு நீ கண்டுபிடிக்கல பிராங்க் தான் பண்ண போறோம்னு. அன்னைக்கு ஆனா பேய் கதை பேசின அன்னைக்கு ஒரு இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு அன்னைக்கே இவங்க பேசினப்பே பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை ஃபோன் பேச நீ இங்கே பேசாத, உள்ளே போய் ஃபோன் பேசு நீ சொன்னப்பவே. ஆக்சுவலாக இந்த கருப்பு ட்ரெஸ்ஸை போடுன்னு சொன்னதே நீ தான். நான் போடுறேன்னு சொல்லவே இல்லை. நான் அப்பவே சொன்னேன் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் நான் மாத்திக்கிறேன் பண்ணி முடிச்சாங்க. அந்த கண்டென்ட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா நான் சொன்னேன், ஆனால் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ இதிலே இரு அப்படின்ற மாதிரி நான் தான் சொன்னேன். ஏன்னு கேட்டதுக்கு இல்லை பாப்பா வெளில போவோம் அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சுருந்தேன். நான் அம்மாட்ட பேசுகிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அப்படின்னு நம்ம வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் நைட்டு தூங்காது கௌசி. சத்தியமா இன்னைக்கு நைட் நான் தூங்கவே மாட்டேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப நாங்கள் பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனாக்கா நாங்கள் இங்கே நிறைய பேருக்கு அதனால தான் நாங்கள் சும்மா இதெல்லாம் கம்மி. இதே இவ அண்ணா மட்டும் வந்து வாய் பொத்தலை அவ்வளோதான். எனக்கு கத்தியா ஊரை கூப்பிட்டுருப்பேன். ஆமா ரொம்ப கத்திரிச்சு, அதனால வாய் போய் மூடிட்டேன் நான். இது வேற எப்படி திரும்ப வந்துச்சு, ஒரு மாதிரி இப்படி இருந்துட்டு இப்படின்னு வந்துச்சோ. என்ன வேற கை ஒரு வாட்டி சும்மா நீ ஒரு வாட்டி வந்து பண்ணி இங்கேருந்து வந்து அங்கிருந்து வந்துச்சு. இங்கிருந்து ஒரு வாட்டி பண்ணி இப்போ கேமரா முன்னாடி திவ்யாக்கா பண்ணுவோம். அப்படி பண்ணு ரியாக்ட் பண்ணுவா. நான் எப்படி மனசுல நினைச்சேன் இன்ட்ரோ போட யூஸ் ஆகும்.
நீ பண்ண சத்தியமா எனக்கு பயம் வரல. இப்படி வச்சுக்கிட்டு நீ அங்க நிக்கிறியா? அங்க பாருண்ணா, அங்க பாருண்ணா. அப்படியே ஒண்ணு தல் வச்சிட்டு போயிடலாம் நினைச்சிடாங்க. சத்தியமா உங்களுக்கே இப்ப பயமா தான் இருக்கும். உங்களுக்கே பயமா தான் இருக்கும். ஒரு வாட்டி வேணா அக்கா என்ன பண்ண மாதிரி நீ அங்க போய் பண்ண, என்ன இங்க உட்கார்ந்துட்டு என்ன கை காட்டினல்ல அந்த மாதிரி காட்டேன். பாருங்க என்ன கை காமிச்சது எப்படி எப்படி பண்ணுதுன்னு பாருங்களேன். गाइस ஜோக்கா பண்ணாலே நான் பீதி ஆயிருவேன். இவங்க சீரியஸா வேற பண்றாங்க. ஆக்சுவலா ஜோக்கா லைட்டா எங்கிட்டு அப்படின்னாலே எனக்கு அவ்வளவுதான் புஷ் ஆயிரும். இதுல வேற உக்காந்துட்டு இப்படி இப்படிங்குது गाइस நிஜமாவே வந்து அதான் நாங்க வந்து கௌசி வந்து அவங்க அம்மா அப்பாலாம் என்ன சும்மா விட மாட்டாங்க. என்ன தெரியுமா இதுல என் கண்ணுல இருந்து தண்ணி வரல. ஏன்னா மத்தியானம் வீடியோ எடுக்கிறதுக்கு தண்ணி வரல. ஏன்னா நான் இது எப்படி தெரியுமா வீடியோக்கே வர வைப்பேன், இந்த தைலத்தை போட்டுதான் வர வைப்பேன். சுத்தமா என் கண்ணுல இருந்து கண்ணீரே வராது, அழுக வராது, கத்துறது குதிக்கிறது கண்ணு மூடுது. गाइस இங்க நம்ம கௌசி எப்படி இருந்துச்சு गाइस? சத்தியமா சொல்றேன் தொண்டை கிழிஞ்சுது எனக்கு அந்த அளவுக்கு. ஆனா கௌசிக்கு அவ கத்திட்டா गाइस. இல்லனா வந்து இன்னும் தரமா பண்ணிருப்போம். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நான் இப்போ ரெண்டு பேர்ல இன்னொன்னு சொல்லட்டுமா, உன் மேல சத்தியமா பேய் கோஸ்ட் பிராங்க் பண்ணலான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்தோம். எந்த பிளானுமே இல்லை எங்களுக்கு. சும்மா ஏதோ கோ வித் ஃப்ளோ ஏதோ ஒன்று அடிச்சு விடணும்னா சத்தியமா உன் மேலே சத்தியமாக அதுதான் பிளானே. இங்கே வந்து இப்படியே உட்கார்ற மாதிரி ஆரம்பிச்சேன்னா நீ அப்போவே லைட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி ஏதோ இங்கே ஏதோ தெரியுதுன்னு சொன்னல, அப்போவே நீ ஏதோ ரியாக்ட் பண்ணல. அப்போவே ஓகே அப்போ தான் நான் ஐடியாவே பண்ணுறேன். என்ன பண்ணலாம் டக்குன்னு நான் ஒரு அங்கே போயிட்டு பேய் இப்படியே வந்தேன், நான் பேய் பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் திவ்யாட்ட கண்ணா அடிச்சு விட்டேன். இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்காம விடவே மாட்டேன். இதுல என்ன தெரியுமா ஹைலைட், ஒருத்தர் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருந்தா கூட நான் பயந்துருக்க மாட்டேன். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்திய வச்சு செஞ்சா எப்படி गाइस? அதுதான் ஹைலைட். ரெண்டு பேரும் சத்தியமா எனக்கு இப்ப வரைக்குமே படபடன்னு ஹார்ட் பீட் நிக்கவே இல்ல, ஓடிக்கிட்டே கிடக்கு. கௌசி வந்து தூங்கவே தூங்காது, அது மட்டும் உண்மை. இது vlog இப்ப கட் பண்ணிடுவோம், ஏன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஃபோன் ஏன்னா ஓடி அடிச்சிருவேன். ஆல்ரெடி முந்தா நேத்துக்கு முந்தின நாளே என்னமோ வந்து எனக்கு பயமா இருக்குண்ணா. நாங்க ஆல்ரெடி 4 டேஸ்க்கு முன்னாடி உட்காந்து பேய் கதை பேசியிருந்தோம். அப்பவே நான் என்ன சொன்னேன், 2 பேருக்கு நடுவில் வந்து நான் படுத்துக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க गाइस நீங்களே. சரி ஓகே, இந்த பிராங்க் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கௌசி நிஜமாவே பீதி ஆயிட்டா. கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த vlog நான் அதுக்கப்புறம் தூங்க விட மாட்டா. நாங்க அந்த இதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பயமுறுத்தி இருக்கோம். இந்த பிராங்க் ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன். அதனாலதான் இது மூஞ்ச பார்த்தா கூட காமெடி வந்து கேட்டாங்க. கௌசியை பிராங்க் பண்ணுங்க, அதுவும் கோஸ்ட் பிராங்க் பண்ணுங்க. வேற ஏதாவது சொல்லிருந்தா இப்போ எனக்கு நானும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சேன், கோஸ்ட் பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைச்சேன், சரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, இவங்கள நம்பி இருக்கலாம். இவன் வந்து அப்படி பண்ணா கூட இந்த பிஜிஎம் ஏதாவது போட்டு தான் இது பண்ணாங்க, அப்ப நீ கண்டுபிடிச்சிடலான்னு கூட திங்கிங் ஓடி இருக்கும் உனக்கு. அதனாலதான் நாங்க எங்களுக்கு பேய் வர மாதிரி நாங்க பிடிச்ச மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம். எப்படி போட்டா நீ கண்டுபிடிச்சி நீ வந்து உஷாராயிடுவே. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிராங்க் நான் எங்கேயுமே இந்த மாதிரி ஆனது கிடையாது. நிறைய இருக்கு. நான் என்ன மாதிரி கேரக்டர் தெரியுமா, லைட்டா கொலு சவுண்ட் கேட்டாலே அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு அழுகுற கேரக்டர். டர் ஆயிருவா. ஓகே गाइस, நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க சொன்னதுனால கௌசி வந்து தரமான சிறப்பான ஒரு சம்பவம் வந்து பிராங்க் பண்ணியாச்சு, கோஸ்ட் பிராங்க். அடுத்து கௌசி என்ன பிராங்க் பண்ணலாம்னு மறக்காம அடுத்து கௌசி என்ன பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியா இன்பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாம நேத்து 2 பேரும் கோஸ்ட் பிராங்க் பண்ணாம சண்டை போட்டுட்டாங்க, நான் ஏன் அடிச்சிட்டு மாயிங்கன்னு விட்டுருப்பேன். தெரியும் இப்பதான் பண்ணுவேன். அடுத்து நாங்க என்ன பண்ணலாம், என்ன vlog பண்ணலாம்ன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கௌசி என்ன பிராங்க் பண்ணாரு தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க, இதுல இன்பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கால் மீ லைன் கிங் வேர்ல்ட் வின் கப்பல். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எனக்கு வந்து இன்பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, என்ன பிராங்க் பண்ணலாம், என்ன வீடியோ பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுனா உஷாராயிடுவாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே गाइस, இந்த பிராங்க் வந்து இந்த டாடா பை சொல்றது நாங்க உங்க மதன், திவ்யா and கௌஷிகா. ஓகே Bye guys. முக்கியமான விஷயம், என் புள்ள ரொம்ப பயந்து என்ன நக்கிட்டு கிடந்துச்சு. என்னையே நக்கிச்சு அது. நீ தண்ணி தெளிக்கிற வரைக்கும்
வாய்க்குள்ள விட்ட நீ நாக்க. நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல guys. போறது நான் இவன் உங்களையோ இப்படிதான் 2 பேர் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒத்தனை போட்டுட்டு கிடப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு என்ன பிராங்க் பண்ணுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே பை.